உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும், பணம் வேணும்னாலும், வீடு வாங்கணும்னாலும், திருமண தடை போகணும்னாலும், இந்த ஒரு இத செஞ்சு பாருங்களேன். நிலவாசல்ல இத ஒண்ண செஞ்சு வைங்க. சமயபுரத்து அம்மன் உங்களோட வேண்டுதல கட்டாயம் நிறைவேத்தி தருவா. நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருப்போம். ஆனா சமயபுரத்து மாரியம்மன் அவளுடைய குழந்தைகளாகிய நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாசி மாசத்துல பச்சை பட்னி விரதம் அப்படிங்கிற விரதத்த ஆரம்பிப்பா. அவளுக்கு என்ன நெய்வேத்தியம் வப்பாங்க தெரியுமா? வழக்கமாக பார்த்தீங்கன்னா, தளிகைன்னு சொல்லுவாங்க. சமைத்த உணவுகள தான் சமயபுரத்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைப்பாங்க. ஆனா, இந்த பச்சை பட்னி விரதத்தின் போது மாரியம்மனுக்கு துள்ளு மாவு, இளநீர், பழம், நீர்மோரு, பானகம் இது மாதிரி தான் வப்பாங்க. மாசி மாச கடைசி ஞாயிறு ஆரம்பிச்சு, பங்குனி மாசம் கடைசி ஞாயிறு வரையும் அம்பாள் விரதம் இருப்பாங்க. அந்த நாள்ல நாமும் விரதம் இருந்தோம் அப்படின்னா நல்லது. ஆனா, எல்லாராலயும் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது. அப்படி முடியாதவங்க இந்த மாசி மாச கடைசி ஞாயிறு இருக்கு இல்லையா? இந்த நாள தவற விட்டுடவே கூடாது. இது மிக சிறப்பான நாள். இந்த நாள்ல சமயபுரத்து அம்மன நெனச்சு நீங்க செய்ய வேண்டிய இந்த ஒரு பரிகாரத்தின் மூலம் அம்மன் மனம் குளிர்ந்து நீங்க கேட்கிறத வாரி வழங்குவாள். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய ஒரு நாள் மட்டும் நீங்க அம்பாளுக்காக விரதம் இருந்து உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம், இப்ப நான் சொன்னதுல துள்ளு மாவு, பழம், இளநீர், நீர்மோர் இதுல ஏதாவது ஒண்ணு அம்பாளுக்கு வச்சு சமயபுரத்து அம்மன் படம் இருந்தது அப்படின்னா, பூ வச்சு, வெத்தல பாக்கு இத வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க. அதுல ரூ. 1 காயின் ஒண்ணு வச்சுக்குங்க. அதுல ஒரே ஒரு வேப்பில இனுக்கு அப்படியே அதை வச்சு நீங்க அத முடிச்சா கட்டி உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதல சொல்லுங்க. "அம்மா நீ தான் எனக்கு கதி, என்னோட வேண்டுதல நிறைவேத்தி கொடுமா" அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணிய ஊத்தி பஞ்சபாத்திரத்துல கூட வைக்கலாம். அதுல வேப்பிலையும், மஞ்சத்தூளும் போட்டு நீங்க நில வாசல்ல அந்த தண்ணிய வச்சுட்டு, அங்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து, அத சமயபுரத்து அம்மனாக நெனச்சு, நல்ல மனம் குளிர அந்த தீபத்த பாருங்க. உங்களோட வேண்டுதல சொல்லுங்க. மார்ச் 8ஆம் தேதி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு. அது முடியல அப்படின்னா, நீங்க இந்த ராவுகாலம், யமகண்டம் இந்த நேரத்த தவிர்த்து விட்டு எப்ப வேண்டுமானாலும் இத நீங்க செய்யலாம். சமயபுரத்து அம்மன் நிச்சயமா உங்க வேண்டுதல நிறைவேத்தி கொடுப்பா.